என்னடா வீடியோ எடுத்ததுமே சிரிக்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீச்சர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஏன் சிரித்தேன் அப்படின்னா, என்னை நினச்சி நான் சிரித்தேன். ஏன்னா நான் வந்த புதுசில் எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து இப்போவும் பேச தெரியாது, பேச வராது. பட் அப்போ ரொம்ப வரலை. ஆனால் நான் அப்போ எப்படி நினச்சிட்டு இருந்தேன், எனக்கு இங்கிலீஷ் வந்து நிறையா தெரியும். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படித்தேன். அது ஒரு மூட நம்பிக்கையான ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துருச்சு. சார் நான் எல்கேஜிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான், ஹையர் செகண்டரி ஸ்கூல் எல்லாம். எனக்கு இங்கே வரும்போது நம்ம தான் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவன், நம்ம இங்கிலீஷ் ஈஸியாக பேசிடலாம், இங்கே பேசுறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே தான் தெரியும். வந்ததுக்கப்புறம் தான் இவனுக்கு பேசுறது என்ன நினச்சா எனக்கே சிரிப்பாக இருக்குங்க. ஏன்னா அவ்வளோ காமெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்ததுமே ஒரு ஆஃப் லைசன்ஸில் போயிட்டு வேலை பார்த்தேன். அந்த ஆஃப் லைசன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வருவானுங்க, எல்லாம் போதை மயக்கமாக தான் வருவானுங்க. ஆனால் அவனுங்கள்லாம் அப்போ பார்த்து ஏதோ ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு வந்தேன். ஏன்னா வெள்ளையாக இருப்பானுங்க, கொஞ்சம் டீசெண்டாக இருப்பானுங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும் போது நம்ம ஊர் மைண்ட் செட்டு எனக்கு அப்படி தான் இருந்தது. நம்ம ஊரில் ஒரு மாதிரி டீசெண்டாக இருந்தாலே அவங்க வந்து ஏதாவது ஆஃபீஸில் வேலை செய்வாங்க, ஐடியில் வேலை செய்வாங்க அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கையில் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஆனால் வந்து பார்த்தா சிகரெட் வாங்குறது, தண்ணி வாங்குறது இப்படி தான் இருப்பானுங்க. ஸோ அவனுங்க பேசுகிற இங்கிலீஷும் பார்த்தீங்கன்னா வருவானுங்க, வந்துட்டு அவனுங்க பேசுகிற இங்கிலீஷு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. என்னடா சொல்கிறீங்க? நானும் எவ்வளவோ கான்சன்ட்ரேட் பண்ணி பார்ப்பேன். ஓகே, இன்னைக்கு வந்து 100% வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்போம், ஏதாவது விளங்குதா அப்படின்னு சொல்லி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூர்ந்து கவனித்து பார்ப்பேன். ஒன்றும் வராது, புரியாது. நிறைய கஷ்டப்பட்டேன். அந்த ஒரு மாதம் வந்து பயங்கர கஷ்டம். ஆனால் சில பேர் பேசுகிறது வந்து ரொம்ப நல்லா புரியும், சில பேர் பேசுகிறது வந்து சுத்தமாக புரியாது. நான் என்ன நினச்சிருந்தேன் அப்படின்னா, இந்த ஊரில் வந்து எல்லாருமே இந்த ஊரில் பிறந்தவங்க, வெள்ளையாக இருக்கவன் எல்லாருமே இந்த ஊரில் பிறந்தவன், நம்மளை மாதிரி ப்ரௌனிஸோ இல்லை இந்த முஸ்லீம்ஸோ அவங்க தான் வேறு கண்ட்ரிலேருந்து வந்தவன் அப்படின்லாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இங்கே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரியுது, இங்கே ஆல்மோஸ்ட் நம்மளை மாதிரி வந்தவன் தான். நிறைய பேர் வந்து இங்கே வந்து பொழைக்க வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரியும். ரொமானியன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் வித்தியாசமாக அவங்களோட ஆக்சென்ட் இருக்கும், அவங்களோட ஸ்பீக்கிங் மெத்தட் வித்தியாசமாக இருக்கும். நம்மளை மாதிரி தான், நம்மளோட ஆக்சென்ட் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ மற்றவங்களுக்கு, அதே மாதிரி தான் அவங்களோட ஆக்சென்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நமக்கு. ஸோ இந்த ஒரு புரிதல் இல்லாமல் நான் வந்து என்ன சொல்கிறது, அது பயம்னு கூட சொல்லிக்கலாம். ஆமாம், எனக்கு இங்கிலீஷ் தெரியும், இங்கிலீஷ் எல்லாம் ஓரளவுக்கு பேசுவேன். பட் அது கூட வர மாட்டேன்ருச்சு. ஸோ அந்த கொஞ்சமாக பேசுகிறது கூட அவனுக்கு பேசுகிறது, எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து தெரியலேன்னு பிளைண்டாக சொல்ல மாட்டேன். ஒரு பிகினருக்கும் இன்டர்மீடியட்டுக்கும் ஒரு லெவல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லெவலில் இருந்தேன். ஸோ அப்படின்னும் போது அவனுங்க பேசும் போது நான் திருப்பி பேசுவேன். பட் ஆனால் வார்த்தையே வராது. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசாமலே இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் போக 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 நிறைய பாட்காஸ்ட் கேட்கணும், இங்கிலீஷ் லிசனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக ட்ரெயின் பண்ணேன். எனக்கு நானே நிறையா வீடியோஸை பார்க்குறது, ஒர்க் பண்ணும் போதே ஹெட்ஃபோன் ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வச்சுருந்தேன், இப்போ வச்சுருக்க மாதிரி. ஸோ அதை வந்து எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குமோ அப்போல்லாம் போட்டு நான் இங்கிலீஷ் ஸ்டோரிஸ் லிசன் பண்ணுறது, அதாவது மோட்டிவேஷனல் வீடியோஸ், இங்கிலீஷ் பாட்காஸ்ட் கேட்குறது, இந்த மாதிரி. அதுக்கப்புறம் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. இது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எனக்கு இங்கிலீஷ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே, அப்பார்ட் ஃப்ரம் த திங்ஸ், அதெல்லாம் ஒரு ஃபன்னியான காலம். ஒருத்தன் வந்துட்டு இன்னும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, சிவன் அப்படின்னு சொல்லி சொன்னான். நினைக்கும் போது சிரிப்பாக இருக்கு. நான் அவன் வந்து ஏதோ ஒரு ரொமானியனா ஏதோ ஒரு வெள்ளைக்காரன் தான். அவன்கிட்ட வந்து டு யூ லைக் ரிலிஜியன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். டு யூ நோ சிவன் காட் அப்படின்ற மாதிரி. அவ்வளோ ஒரு ஃபன்னியாக இருந்தது. அவன் வந்து சிவன் பற்றி பேசுகிறான் போல, சிவன் காட் இருக்காங்களா அவரை பற்றி பேசுகிறான் போல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன். அப்புறம் தான் தெரியும் அந்த செவன் சொல்கிறதுக்கு தான் சிவன் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நிறைய இது மாதிரி எத்தனையோ கன்ஃபியூஷன் வந்து எனக்கு நடந்திருக்கு. லைக் அப்புறம் சொல்லிகிட்டே இருக்கலாங்க, ஓ அப்படின்வானுங்க.
என்னடா அது ஓ ஆங்கிற ஒன்றுமே இல்லையடா அப்படின்னு சொல்லி இருப்பேன் ஆஃப் லைசன்ஸில். ஓ அப்படின்னா வாட்டர், நம்ம வாட்டர் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஆக்சுவலாக நம்ம ஊரில் இங்கிலீஷ் சொல்லித்தரேன், இங்கிலீஷ் மீடியத்தை எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணணும். உண்மையிலே ஒழுங்காகவே சொல்லித்தரல எனக்குலாம். நான் 12th வரைக்குமே ஏபி XY Z அப்படின்னு சொல்லி தான் படிச்சிருக்கேன். ஸோ அப்புறம் தான் தெரியும் அதை இசட்னா சொல்ல தேவையில்ல, ஜி அப்படின்னு சொன்னாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான திருத்தங்கள் வந்து நான் இந்த ஸ்கூல்லாம் தாண்டினதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். இன்னும் நான் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. இப்போ எல்லாமே தெரியும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பட் என்னையே நான் மெஷர் பண்ணி அவேர்னஸ் பண்ணதில் என்ன லெவல்னு சொல்லுவேன் அப்படின்னா ஒரு அப்பர் இன்டர்மீடியட் அப்படின்னு கூட சொல்லுவேன். ஏன்னா என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியும். இப்போ அது கூட பண்ணலாட்டி சுத்தமாக வேஸ்ட்டு. ஸோ அட்வான்ஸ் லெவலுக்கு வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பார்ப்போம், அது போக போக வந்துடும். பட் இப்போ என்னால் பெர்ஃபெக்டாக நல்ல ஒரு ப்ரொனவுன்சியேஷன் பண்ணி என்னால் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணி அதிகமாக பேசாமல் கம்மியாக பேசி என்னால் கன்வே பண்ண முடியும் என்னோட மெசேஜ் என்ன இருக்கோ. ஸோ அது யாராக இருந்தாலும் யார்கிட்ட இருந்தாலும் நான் கன்வே பண்ணிடுவேன், வெள்ளைக்காரன் எல்லாமே. ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, ட்ரை பண்ணனால டைம் எடுத்துச்சு. ட்ரை பண்ணலாட்டி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் டிஜிஸ், இந்த ஒரு காமெடி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். கிரேசி. ஓகே டிஜி, அதெல்லாம் என்னோடய லேர்னிங் டைம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்போயாவது அடிபட்டுருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், நானும் பார்த்து சிரிப்பேன், நல்லாயிருக்கும். ஓகே டிஜிஸ், இந்த வீடியோ ஜஸ்ட் ஃபார் ஃபன்னாக இருக்கணும், கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஃபன்னாக பேசுவோம் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ. நம்ம vlog இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you then.